என்னம்மா பண்ற? என்ன பண்ணுறேண்ணா காலையில் வச்ச வேர்க்கடலை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு வச்சேன். அதை சாப்பிடவே இல்லை. சரி அதை வச்சு எதாவது செஞ்சு கொடுக்கலாமே, அப்பயாவது சாப்பிடுவீங்களேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் செஞ்சு ஏதோ ஒரு வேர்க்கடலை மசாலா மாதிரி செய்யலான்னு யோசித்தேன். அதான் செஞ்சிட்ருக்கேன். சாப்பிடுவீங்களா? செஞ்சா ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்றோம்மா. என்னென்னம்மா பண்ணுற இல்லைன்னா நான் போடுறேன்னு மட்டும் சொல்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா? இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைடா. ஏதோ எனக்கு தெரிஞ்சது, நான் யூடியூப் பார்த்து தான் நான் செய்கிறேன். சரி வேஸ்ட்டாக போதே சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, வெள்ளரிக்காய் வீட்டில் இருந்ததா, இந்த வெள்ளரிக்காய் வேக வச்ச வேர்க்கடலை காலைல வச்சு நீங்கள் சாப்பிடவே இல்லை. அந்த வெள்ளரிக்காய் அந்த வேர்க்கடலையும் அது கூட போட்டு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஆனியன் வெட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டுக்கணும். குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு தக்காளி என்ன பண்ணுறீங்க, விதை இல்லாமல் ஆனியன் மாதிரியே குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கேரட்டு துருவி போட்டுக்கோங்க. அம்மா எல்லாத்தையும் 5 போடுறேன், ஏன் கேரட்டு மட்டும் இப்படி துருவி போடுறேன்? ஏண்டா எல்லாத்தையும் நீங்கள் வெறும் வாயிலே கட் பண்ணியே சாப்பிட்லாம். கேரட் அப்படி சாப்பிட்றீங்களா? அதாவது கேரட்னாலே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அதனால் எதாவது சாப்பிடும்போது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் துருவி போடுறேன். ஓகே, இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்களா? போட்டுட்டு உங்களுக்கு தேவையான மசாலா வெறும் தனி மிளகாத்தூள் அது கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். பட் வந்து அது நீங்கள் வாயில் பட்டுதுன்னா ஐயோ காரமாக இருக்குன்னு ரொம்ப சீன் போடுவீங்க. அதனால் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, அப்புறம் லெமன் ஜூஸ் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ஸ் எதுனா இந்த கோகனட் ஆயில் தான். ஏன்னா இந்த கோகனட் ஆயில் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அது மட்டும் கொஞ்சமாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிக்சர் பொரி அந்த மாதிரி கூட எது வேணால் சேர்த்துக்கலாம். மிக்சர் பொரி அப்படி எதுனாலும் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் அதிகமாக போட்டுறாதீங்க. ஏற்கனவே நம்ம வேர்க்கடையில் சால்ட்டு போட்டு தான் நம்ம வேக வச்சுருப்போம். இப்போ போட்ட வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபோக் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்பூனை விட இந்த ஃபோக் மாதிரி இதில் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் ஒரு ஃபோக் எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. அம்மா என்னம்மா என்ன செய்யற? இங்க வந்து வாசம் அடிக்குது. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இது இல்லைடா, நான் கேஸ் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிட்டா இருக்கோம், வாசனை வர்றதுக்கு ரொம்ப ஓவர்டா. யார் சொன்னது நான் எதாவது செய்கிறேன்னு? என்ன சொன்னான்னு சொல்லி யார் அவனுக்கு சொன்னது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு? ரவின்னு சொன்னானா? ஓகே, அவன் எங்கே போயிட்டான்? அதுக்குள்ளே டிவி பார்க்க போயிட்டான். சரி நீ பாரு, இல்லைடா நான் செய்யறது நீ பாரு. இப்போ ஒரு மாங்காய் இருந்தது எனக்கு ஞாபகமே இல்லை. நேற்று கிருத்திகைக்கு போட்ட சாம்பாருக்கு போட்டு பாதி மாங்காய் வச்சுருந்தேன். மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். மாங்காவும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு பிடிக்குமாடா மாங்காய்? எனக்கு தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா? கொஞ்சமாக போடவா நிறைய போடவா? கொஞ்சமாக போடு. ஏய் பிடிக்கும் சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக போட சொல்கிறேன். போடுமா, வந்து போதும். சரி, இதுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். இந்த மாங்காயை இந்த மாதிரி ஒரு பழகு சீவி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீ பாஸ் கூட பண்ணிடலாம் சீவரம் வந்து இல்லையா? அதுவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவிக்கோங்க. மாங்காவை நீங்கள் கட் பண்ணி போடுறதானே போடலாம். இந்த மாதிரி போடும்போது கேரட் கூட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பெப்பர் வேணாலும் கூட இதில் போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு காரம் இல்லாமல் கொஞ்சம் கொடுத்தோம்னா பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னடா சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன். போ செஞ்சுட்டு உங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். எப்படா இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓவராட்டு பண்ணுங்க. நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கா? வேற லெவல் இது. ஏய் போய் சொல்லாத. நல்லா இருக்கா? அம்மா செஞ்ச வேர்க்கடலை நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க.
சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.